மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளி யாரை பற்றியதுன்னா, இவரை பற்றி பேசுறதுல எனக்கு பெருமை. இவரை பற்றி பேசலைன்னா அது தர்மமாக இருக்காது. இவரை பற்றி பேசுறதுல மீசான் டிவி பெருமை கொள்ளுது. அப்படியான ஒரு பேசனை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். இவருடைய இறப்பை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு தெரியும், இவரை பேரை சொன்னாலே என் ஞாபகத்துக்கு வாரது ஒரு பட்டன் போடாத, செருப்பு போடாத, சாரத்தை மடித்து கட்டிட்டு மக்கள் துன்பம் துயரம் அப்படின்னு வந்தால் மக்களோட மக்கள் கலந்து இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அல்லது இராஜாங்க அமைச்சரா என்ற அந்த பட்டமெல்லாம் தள்ளி மக்களோடு கலந்து யாருண்டே அடையாளம் தெரியாத தேவைப்பட்ட ஒரு கோக்கியா, தேவைப்பட்டா ஒரு அழுக்கு அழுற ஒரு தொழிலாளியா, எல்லா வகையான பாத்திரங்களையும் வகிக்கிற ஒரு மனிதரை இன்னைக்கு இந்த சமூகம் இழந்து நிற்குது, இந்த நாடு இழந்து நிற்குது. அவர் தான் பாலித்த தெவர பெருமை என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர், ஐக்கிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மின்சாரம் தாக்கி இறந்ததாக தகவல் வந்தது. பிரேத பரிசோதனையும் மின்சாரம் தாக்கி உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றிய காணொளி தான் இது. எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய பயனுள்ள காணொளிகள் உங்களை வந்து சேர்றதுக்கு வழியாக அமையும் என்று கூறி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் ஒரு 3:30 மணி அளவில் அவருடைய மனைவிக்கு அவருடைய பூத உடல் ஒப்படைக்கப்படுது. இந்த பாலித்த தெவர பெருமை அப்படின்றவர் இலங்கை அரசியல்வாதிகளோட கலாச்சாரத்தில் கொஞ்சம் வித்தியாசமானவர். அதனால என்னவோ அரசியலில் நெடுந்தூரம் அவரால் பயணிக்க இயலாமல் போச்சு. இவர் குறிப்பாக களுத்துறை மாவட்டத்து மக்கள் மட்டும் இல்லை, முழு நாட்டில் உள்ள மதங்கள் தாண்டி இனங்கள் தாண்டி மக்கள் யாரும் இவரை மறக்க முடியாது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அட்டுலுகம முஸ்லிம் வாழ் சமூகம் இவரை ஒருபோதும் மறக்க வாய்ப்பில்லை என்பது எனது பார்வை. அந்த காலங்களில் சோஷியல் மீடியாக்களில் பட்டன் போடாமல் திறந்த மேனியோட சமூகத்திற்காக கொரோனா என்ற ஒரு விஷயம் ஒரு இனவாதமாக பார்க்கப்பட்ட காலத்தில், ஒரு நோயாக பார்க்கப்படலை. இந்த சந்தர்ப்பத்தில் முழுக்க அந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதர் நீண்ட ஆயுளோட வாழணுன்றது தான் எல்லாரோட ஆசையும் அபிப்பிராயமும். என்ன செய்ய முடியும்? விதி அதனுடைய தருணம் வந்தால் மரணம் என்பது
எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான். இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்களோட குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கணும் என்ற பிரார்த்தனையை மீசான் டிவி சொல்லிக்கொள்ளுது. மனித நேயத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு என் வெற்றி என் தோல்வியை நிர்ணயிக்கிறவன் கடவுள். எனக்கு தேவைப்பட்டது மனித நேயம் அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஒரு ஒழுக்க விழுமியத்தோடு வாழ்ந்த ஒரு அரசியல்வாதி, கள்ளங்கப்படம் இல்லாத உள்ளம், ஏழைகளோடையே கலந்து வாழுகின்ற மனோநிலை. எங்களுக்கு தெரியும் இப்படியான அரசியல்வாதிகள் நெடுந்தூரம் பயணிக்கிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா எங்கட மக்களும் அப்படித்தான் பழகிருக்கிறாங்க. கவர்ச்சியான அதிகார வர்க்கமாக தூர நின்று கையசைச்சிட்டு போகிறவங்க, இப்படியானவங்களை வியந்து பார்க்குறவங்க ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஏழைகளோடு கலந்து ஏழைகளுடைய பிரச்சனைகளோடு வாழுகின்ற எந்த அரசியல்வாதி என் சமூகம் அங்கீகரிக்கிறது இல்லை என்பதற்கு பாலித்த திவர பெருமை ஒரு எடுத்துக்காட்டு. என்னை பொறுத்த வகையில் நான் ஒரு ஹீரோவாக பார்க்குற ஒரு மனிதர், மனித நேயத்துக்கு இலக்கணமானவர், அரசியல் என்பதை மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவது என்பது சரியாக புரிஞ்சவர். தனக்குன்னு எதையுமே அவர் சேர்த்து வைக்கல. அவர் சொல்லும்போது கூட சொன்னார், நான் சேர்த்து வச்சதெல்லாம் மக்கள் தான், அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை பல இடங்களில் சொல்லியிருந்தார். சரி, இவருடைய இறப்பு என்பது ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு, முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்று தான் நான் சொல்லுவேன். இது போன்ற ஒரு அரசியல்வாதியை ஒரு முத்த கண்டெடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இலங்கை போன்ற அரசியல் கலாச்சாரம் கொண்ட இந்த சமூகத்தில் அப்படியானவங்க நிச்சயமாக தேடி பிறக்க முடியாத முத்துக்கள் என்று நான் சொல்லுவேன். சரி, இவர் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. ஏன்னா மரணம் பற்றி ஒரு சிந்தனை யாருக்கு இருக்குமோ அவங்க பணம் ஈட்டுறதையோ செல்வாக்கை பற்றியோ அதிகாரத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க, எளிமையாக வாழ்வாங்க, மக்களுடைய குறைநிலைகளை பார்த்துக்கொள்வாங்க. எனவே இவர் அடிக்கடி பேசின ஒரு விஷயம், இறுதியாக பேசின ஒரு விஷயம் சோசியல் மீடியாக்களை பார்க்க முடிஞ்சது. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கான இறுதி கிரிகைகளுடைய எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன், அது பௌத்த மதத்தை பொறுத்த வகையில் தப்பு கிடையாது, அதை செஞ்சு கொள்ளலாம். நான் பல மதகுருமாருடைய விஷயங்களில் கலந்து கொண்டு பார்த்த நேரத்தில் அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க, அதனால் நான் அதை செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியலை, எனக்கு நல்லா இருக்கு, நான் அதை செஞ்சு வச்சிருக்கிறேன், என்னுடைய மரணத்துக்கு பிறகு யாருமே கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார். அவர் பேசின விஷயங்கள், அவர் முதல் விஷயம் சொல்கிறாரு, எனக்கான சவப்பெட்டியை எளிய முறையில் கொஞ்சமான செலவில் நான் செஞ்சு வச்சாச்சு, என் இறப்புக்கு பின்னால் எனக்காக லட்சக்கணக்கு கொடுத்து பெட்டியெல்லாம் நீங்கள் வாங்க தேவையில்லை, அதுக்கு செலவழிக்கிற பணத்தை குழந்தைகளுக்கு உணவடிங்க, கல்விக்கான புத்தகங்களை வாங்கி கொடுங்க, இது போகிற உடம்பு இல்லையா, அதுக்கு ஒரு எளிய முறையில் ஒரு பெட்டி போதும், மண்ணுக்குள்ளே போடுறது இல்லையா. இந்த ஒரு விஷயம் என்ன எங்கே யோசிக்க வச்சுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை அவங்களோட மனைவி உங்களோட கஃன் புடவைக்காக நான் ஒரு புதிய துணியை வச்சிருக்கிறேன், அதுதான் பாவிக்கணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இத்து போகிற உடம்புக்கு மண்ணோட மண்ணாகிறதுக்கு ஒரு புதிய ஆடை எதுக்கு, உயிரோட வாழ்கிற யாருக்காவது கொடுத்துரு, நான் அணிஞ்சிருக்கிற ஆடையே போதும் என்று சொன்னது என் ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்த விஷயம் அவர் சொன்னார், எந்த இறுதி ஊர்வலத்தில் யாரும் அழக்கூடாது, எனது இறுதி ஊர்வலத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டை படிச்சுட்டே வரணும், அந்த பாட்டு அவருக்கானது மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குமானது, வாழ்க்கையோட யதார்த்தத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, பழகிய பாதையில் இன்று போகிறேன், பரிச்சயமான பாதையில் இன்று பயணிக்கிறேன், இன்றைய பயணம் வேறு ஒன்றுக்கானது, நான் வளமையில் செல்கின்ற பயணம் கிடையாது மகனே, தனிமையில் நான் போன பாதையில் இன்று அதிகமான மக்கள் துணைக்கு வருகிறார்கள், ஊர்வலமாக வருகிறார்கள், நான் தனிமையில் போன பாதையில் இன்று அதிகமான மக்கள் ஊர்வலமாக என்னோடு வருகின்றனர், ஒரு நாளும் எனது சுமைகளை உன் தோள் மீது நான் சுமக்க செய்ததில்லை மகனே, அதிக பாரமெனில் எனது உடம்பு பூமியில் அதை வைத்துவிடு, உனது தோல் வலிக்கும் மகனே, அதிக பாரமெனில் எனது பூத உடல் அதை நிலத்தில் வைத்துவிடு மகனே, உனது தோல் வலிக்கும், தோட்டத்து குளத்துக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு புதைகுழியை நான் தோண்டி இருக்கிறேன், தோட்டத்து குளத்து கீழ்ப்பகுதியில் ஒரு புதைகுழியை தோண்டி இருக்கிறேன், எனது தனிமைக்கு நாளை எனது மூத்த மகனை தேடிக்கொள்வேன் மகனே, இயற்கைக்கு அடிபணிந்தேன், சென்று வருகிறேன் மாலை நேரமே, சென்று வருகிறேன் மாலை நேரமே அப்படின்னு சொல்லிப்போட்டோ சில விஷயங்கள் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அதிகாரத்தில் இல்லை, மக்கள் வருவாங்களா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் மக்களை சம்பாதிச்சிருக்கிறது மட்டும் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு, அதிகாரத்தில் இருக்கும்போது மக்கள் சாரையாக இரங்கல் தெரிவிக்க வருவாங்க, அப்படி வருவாங்களான்றது எனக்கு தெரியாது, வராட்டையும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது மகனே, அந்த குழியை தோண்டினவங்களுக்கு தெரியும் நான் எங்கே குழியை தோண்ட வச்சிருக்கிறேன்றது, அவங்களாவது 4 பேர் என்ன அடக்கம் செய்யட்டும், யாருக்கும் கரைச்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட சொல்லிட்டு சொன்னார், எனது சேப்பில் அம்மாவுக்கு தேவையான மருத்துவ சிட்டு இருக்குது,
கண்டிப்பாக அதை வாங்கி அம்மாட கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே இறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் இதை சோசியல் மீடியாவில் பார்க்க கிடைச்சிச்சு. ஒரு மனிதன் இறப்பை எவ்வளவு தூரம் ரசிச்சிருக்கிறான்ன்றது ஒரு அரசியல்வாதியாக நம்ப முடியாது இல்லையா? அரசியல்வாதிகள்ன்றது யாரு? ஏதோ 1000 வருஷம் வாழ்றது போல அதிகார மமதையோடு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக. அரசியலுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்? ஓடுறதுக்கு வாகனம் இல்லாமல், எலெக்ஷன் செய்கிறதுக்கு காசு இல்லாமல், போஸ்டர் அடிக்க பணம் இல்லாமல், யார் யாரோ புண்ணியம் செய்ததுனால அரசியலுக்கு வந்து கோடியில் புரண்டு மக்கள் பக்கத்தையே மறந்து மக்களுக்கான சேவகன் என்று வந்தவர் மக்களை பற்றியே ஞாபகமே இல்லாமல் இருக்கிற இந்த சூழல்ல இந்த அரசியல்வாதி பாலித்த தெவரப்பெருமை என்பவர் ஒரு வித்தியாசமான ஒரு அகராதி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு இரவுல வெளியே போய்த்து பார்க்குறாங்க யாரை பசியோடு இருக்கிறாங்களா அப்படின்னு. அங்கே ஒரு பெண்மணி குழந்தைகளுக்கு பாசாங்கு செஞ்சு தூங்க வைக்கிறா, எதுவுமே இல்லை. அவள் சொன்ன ஒரு வார்த்தை தான், என் பசியினுடைய வழி உமருக்கு தெரியுமா? அப்போது உமர் ரலியல்லாஹு உடனடியாக வீட்டுக்கு வந்து பைத்துல் மால் ஹசானா திரைசேரியில் சாமான்லாம் போட்டு அவர் அடிமைட்டு சொன்னார், இது தூக்கி அந்த தோலை வைண்டு. அந்த அடிமை சொன்னார், நான் தூக்குறேனே அப்படின்னு. அப்போ அவர் கேட்ட வார்த்தை, இன்னைக்கு எனது சுமையை நீ சுமப்பாய், மறுமையில் எனது சுமையை நீ சுமப்பாயா? இல்லையே, தூக்கி வை என்று தானே தோல்ல சுமந்து வந்தது. அட்டுலுகம மக்கள் பசியோடு இருந்த போது மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சார், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அவராக தோல்ல சுமந்து ஒரு வாகனத்தில் இன்னொரு வாகனத்துக்கு மாற்றி உள்ளுக்கு போக முடியாது, நாமல் புத்தே என்று சொல்லி, புத்தே நான் உள்ளுக்கு போகணும், அதுக்கான வழிகளை செஞ்சுத்தா, பசியோடு இருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணும், வேறு எந்த அரசியல் இதில் இல்லை என்று சொல்லி போராடி சாப்பாடு கொடுத்த ஞாபகமும் உமர் ரலியல்லாஹு ஞாபகப்படுத்தியது. அதுபோக மரணம் இப்படித்தான் ஒரு எளிமையாக இருக்கணும் என்பது உலகத்தை ஆட்சி செஞ்ச துல்கர்னைனை ஞாபகப்படுத்திச்சு எனக்கு. அவர் சொல்லியிருந்தாரு, என் இறுதி ஊர்வலம் எப்படி இருக்கணும்னா, என் கையை கட்டி நீங்கள் கொண்டு போகக்கூடாது, என் கயிறனையும் விரித்து நான் பயணம் போகணும். உலகத்துக்கு நான் ஒரு மெசேஜ் சொல்லணும், உலகத்தையே ஆண்ட துல்கர்னைன் வெறுங்கையோடு மண்ணறைக்கு போகிறான் அப்படின்னு ஒரு விஷயத்த. இப்படி பார்க்கும்போது மரண சிந்தனையோடு வாழுகின்ற எல்லாருக்கும் பேராசை இருக்காது, ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது. எப்போதுமே பிறருடைய கஷ்டமும் துன்பங்களும் மனக்கண் வந்து நிற்கும். நான் அரசியல் பிரவேசம் மக்களுக்கானது, என்னால் மக்களுக்காக வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதை இந்த பாலித்த தெவரப்பெருமை சொல்லியிருக்கிறாரு. எனவே எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களை போல முத்துக்கள், உங்களை போல வைரங்கள் இந்த அரசியலில், இலங்கை அரசியலில் உருவாகணும் என்பது எமது ஆசை. அப்படியான வளங்களை இறைவன் உருவாக்கி தருவான் ஆக என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.